அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ரத்தம் நம்ம உயிர் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்ன பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த டெஸ்ட் எதுக்கு பண்றாங்க, இந்த டெஸ்டின் மூலமா என்ன டிசீஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற பல வகைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹீமோகுளோபின் அப்படிங்கிற டெஸ்ட். இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட் அப்படிங்கிறது கேள்விப்படாதவங்க யாருமே கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட்டை பத்தி தெரியும். ஆனாலும் இன்னைக்கு நம்ம ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின் என்கிற டெஸ்ட்டை சாலிஸ் மெத்தடில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் ஹீமோகுளோபின்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது என்னன்னா எய்ம். இதோட எய்ம் பாத்தீங்கன்னா டு டிட்டர்மைன் ஹீமோகுளோபின், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினை கண்டுபிடிப்பது தான் இதோட எய்ம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சாலிஷ் மெத்தட் ஆர் ஆசிட் ஹீமாட்டின் மெத்தட், செகண்ட் ஒன் சைனமத் ஹீமோகுளோபின் மெத்தட், தேர்ட் ஒன் ஆக்சி ஹீமோகுளோபின் மெத்தட், fourth one alkaline hematin method, fifth one gasometric method, sixth one computerized mission. இப்படி அநேக வழிகள்ல இந்த ஹீமோகுளோபின் டெஸ்ட்டை பண்ணலாம். என்ன வழிகள்ல பண்ணாலும் நமக்கு முடிவில் கிடைக்கிறது ஹீமோகுளோபின் ரிப்போர்ட் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிய நம்ம பல வழிகள்ல வெளியே கொண்டு வரலாம். அந்த மெத்தட்ஸ் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போலதான் ஒவ்வொரு லேப்லயும் ஒவ்வொரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஹீமோகுளோபின் எஸ்டிமேஷனை பண்ணுவாங்க. என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணி ஹீமோகுளோபின் டெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாலும் முடிவில் தரக்கூடியது ஒரே ஒரு ரிப்போர்ட் தான், ஹீமோகுளோபின் ரிப்போர்ட். அதுதான் இந்த மெத்தட்ஸோட பெனிஃபிட். இந்த பல வகையான மெத்தட்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கக்கூடிய சாலிஸ் மெத்தட் ஆர் ஆசிட் ஹீமாட்டின் மெத்தடை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அடுத்ததா இந்த மெத்தட்ஸ் எப்படி பண்ண வேண்டும்ங்கிறத கவனிக்க போறோம். நெக்ஸ்ட்ல பிரின்சிபிள். when blood is added to 0.1 N or N/10 HCl, hemoglobin is converted into brown colored acid hematin. The resulting color after dilution is compared with the standard reference of hemoglobinometer. அதாவது 0.02 ml ஆஃப் பிளட்டை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்கிற ஆசிட்ல ஆட் பண்றோம். இந்த ஆசிட்ல ஆட் பண்ணும்போது பிளட் பிரவுன் கலர்ல கன்வெர்ட் ஆகுது. இதைத்தான் ஆசிட் ஹீமாட்டின் அப்படின்னு சொல்றோம். இந்த கலரை திரும்ப டைல்யூஷன் பண்ணிக்கிறோம். இந்த டைல்யூட் பண்ணக்கூடிய பிளட்டை ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் ஹீமோகுளோபினோமீட்டர் மூலமா கம்பேர் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கிறோம். இதுதான் இதோட பிரின்சிபிள். அடுத்ததா மெட்டீரியல்ஸ் ரிக்கார்ட். தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளட், ஹீமோகுளோபினோமீட்டர், கேலிபிரேட்டட் டியூப் ஃபார் ஹீமோகுளோபின் மெஷர்மெண்ட், சாலி பிப்பட், HCl, டிஸ்டில்டு வாட்டர், பாஸ்டியர் பிப்பட். இவ்வளவுதான் இந்த மெட்டீரியல்ஸ் ரிக்கார்டா இந்த மெத்தட்ல பயன்படுது. நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ப்ரொசீஜரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் add 0.1 N of HCl up to the lowest mark of the calibrated tube. அதாவது 0.1 மார்க் வரைக்கும் இந்த HCl அந்த காலிபிரேட்டட் டியூப்ல ஃபில் பண்ணிக்கணும். இதான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ட்ரா 20 மைக்ரோலிட்டர் ஆஃப் த பிளட் இன் த ஷாலி பிப்பட், வைப் எக்ஸஸ் பிளட் வித் த ஹெல்ப் ஆஃப் த ட்ரை காட்டன். அதாவது இந்த 20 மைக்ரோலிட்டர் அளவுள்ள பிளட்டை சாலி பிப்பட் மூலமாக எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா சைடில் இருக்கக்கூடிய பிளட்டை ஒரு ட்ரை காட்டன் மூலமாக வைப் பண்ணிக்கணும். அடுத்ததாக ட்ரான்ஸ்ஃபர் த பிளட் டு த ஆசிட் இன் த கேலிப்ரேஷன் டியூப். அதாவது நம்ம சாலி பிப்பட்டில் எடுத்துருக்கிற இந்த பிளட்டை இந்த கேலிப்ரேஷன் டியூப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டில் மிக்ஸ் பிளட் அண்ட் ஆசிட் வெல் அண்ட் allowed to stand for at least 10 minutes at room temperature. அதாவது 10 minutes ரூம் டெம்பரேச்சரில் வச்சு. அடுத்ததாக ரிப்பீட் த டைல்யூஷன் until the color matches with the standard glass in the hemometer. அதாவது டிஸ்டில்டு வாட்டர்னால டைல்யூட் பண்ணணும். ரிப்பீட்டாக கலர் மேட்சஸ் வர்றது வரைக்கும் டைல்யூட் பண்ணணும். இந்த டைல்யூஷன் ஹீமோமீட்டரில்
டிஸ்டில் வாட்டரை விட்டு டைல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அடுத்ததாக மேட்ச் த கலர் வித் த கம்பேரிட்டர். இந்த டைல்யூஷன் பண்ணதுக்கப்புறமா இந்த கம்பேரிட்டரில் இருக்கக்கூடிய கலரில் மேட்ச் பண்ணணும். அப்போ இந்த ஹீமோக்ளோபினோமீட்டரில் அந்த இருக்கக்கூடிய பிளட்டும் அந்த கம்பேரிட்டரும் மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அந்த கலர் கம்பேரிஷனை நம்ம நோட் பண்ணணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பில் உள்ள இம்பார்ட்டண்ட்டான ப்ரொசீஜர். அடுத்ததாக கலர் கம்பேரிஷன் ஆனதுக்கப்புறமா நோட் த லெவல் ஆஃப் த ஃப்ளூயிட் அட் இட்ஸ் லோவஸ்ட் மினிஸ்கஸ் அண்ட் ரெக்கார்ட் த ரீடிங் கரஸ்பாண்டிங் லெவல் ஆன் த ஸ்கேல் இன் த கிராம்ஸ் பர்சன்டேஜ். அதாவது இந்த ஃப்ளூயிடோட லோவஸ்ட் மினிஸ்கஸ் வேல்யூவை நோட் பண்ணிக்கணும். இந்த ரீடிங்கை எடுத்து கிராம்ஸ் வேல்யூவாகவும் கிராம்ஸ் பர்சன்டேஜ் வேல்யூவாகவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ தான் ஹீமோக்ளோபினோட வேல்யூ. இதுதான் இந்த சாலி ஹீமோக்ளோபின் மெத்தடில் இருக்கக்கூடிய ரீடிங் எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். அடுத்ததா அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட். கிராம்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் HB is observed based on color of acid hematine in calibrated tube and the results are interpreted as normal or abnormal by referring normal value chart. அதாவது இந்த ஆசிட் ஹெமாட்டின் மூலமா வரக்கூடிய கலர் சேஞ்சை கேலிப்ரேட்டட் டியூப் மூலமா அப்சர்வ் பண்றோம். இந்த அப்சர்வ் பண்ணப்பட்ட வேல்யூவை கிராம்ஸ் பர்சன்டேஜ் அடிப்படையில ரிசல்ட்டா நம்ம கொடுக்கிறோம். இந்த ரிசல்ட்டை ரெஃபரன்ஸ் வேல்யூ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இதோட அப்சர்வேஷன் அண்ட் ரிசல்ட். அடுத்ததா நார்மல் வேல்யூ. நார்மல் வேல்யூல மேலுக்கு பாத்தீங்கன்னா 13 to 15 கிராம்ஸ் பர்சன்டேஜ், ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 12 to 13 கிராம்ஸ் பர்சன்டேஜ். இதுதான் ஒவ்வொரு நார்மல் வேல்யூவோட அடிப்படை. அடுத்ததா பாத்தீங்கன்னா கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். A decrease in hemoglobin below the normal range is an indication of anemia. Increased in hemoglobin above the normal value is an indication of polycythemia. அதாவது இந்த ஹீமோக்ளோபின் நார்மல் வேல்யூவை விட கம்மியா இருந்துச்சுன்னா அனீமியா என்கிற வியாதி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். திரும்ப இந்த ஹீமோக்ளோபின் நார்மல் வேல்யூவை விட அதிகமா இருந்துச்சுன்னா பாலிசைத்தீமியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸோட இம்பார்ட்டன்ட். எந்த டெஸ்டா இருந்தாலும் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பகுதி. ஏன்னா இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் தான் என்ன டிசீஸ் அப்படிங்கிறத நமக்கு தெளிவா உணர்த்துகிறது. இந்த கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸை 2 வகையா கூட பிரிக்கலாம். ஒன்னு பிசிக்கல் வேரியேஷன், இன்னொன்னு பேத்தாலஜிக்கல் வேரியேஷன். அதாவது சில விஷயங்கள் காமனா செயல்படும் போது சில மாற்றங்கள் ஏற்படலாம். இத பிசிக்கல் வேரியேஷன்ல கொண்டு வருவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிசீஸ்னால சில மாற்றங்கள் வரலாம். இத பேத்தாலஜிக்கல் வேரியேஷன்ல கொண்டு வரலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹீமோக்ளோபின்ல பாத்தீங்கன்னா இந்த ஹீமோக்ளோபின் கம்மியாகிறதுக்கு பிசிக்கல் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா சிலருக்கு பிரெக்னன்சினால கம்மியாகலாம், மென்ஸ்ட்ரேஷன் பீரியட்ல கம்மியாகலாம், மால் நியூட்ரிஷன் அதாவது சத்துள்ள உணவுகள் எடுக்காமைனால கம்மியாகலாம். இப்படிப்பட்ட காரணங்கள் கூட இருக்குது. இதை வியாதின்னு சொல்லிட முடியாது. திரும்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகமா காமனா எதனால அதிகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன், அதாவது சில நேரம் சாப்பிடாம இருப்பாங்க, அதனால ஒரு வேர்வை உருவாகும், அதனால கூட இருக்கலாம். சிலருக்கு ஆப்டர் ஸ்லீப், அதாவது தூங்கிட்டு கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா அப்படி கூட இருக்கலாம். சிலருக்கு ஹை ஆல்டிடியூடு, சில உயரமான பகுதிகளை போகும்போது கூட நமக்கு ஹீமோக்ளோபின் கொஞ்சம் வேரியேஷன் வர காரணமாயிருக்கு. இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாம் பிசிக்கல் வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல வந்துரும். பேத்தாலஜிக்கல் வேரியேஷன் தான் என்ன டிசீஸ் அப்படிங்கறத நமக்கு தெளிவா உணர்த்துகிறது. இது கிளினிக்கல் சிக்னிபிகன்ஸோட முக்கியமான ஒரு பகுதி. இது உங்களுக்கு பிரயோஜனப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அண்ட் அயன் மெட்டபாலிசத்தை பத்தி பார்க்க போறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.